நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அந்த 9 என்ன உனக்கெல்லாம் பேச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சொல்றத காதார கேட்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. ஆனா இங்க பாட்டி இறந்து போன ஒரு தனித்து கைவிடப்பட்டவளா, அனாதையா, 14 வயசுல அனாதையான ஒரு வாழ்க்கை, கேப்பாரற்று கிடந்த ஒரு வாழ்க்கை. அடுத்து வேலை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்ல. பார்த்து ஊர்ல வீடு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வீடு, டைமுக்கு பஸ் வந்துட்டு போகும். பஸ் விட்டு இறங்கி எத்தனையோ பேரு தெருவுல நடந்து போகும்போது உறவுகள் போகும். அந்த உறவுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த முகத்தை மறையிற வரைக்கும் பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்து நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டா நல்லா இருக்குமே ஒரு ஆதங்கமான வாழ்க்கை. அன்புக்காக யாசகம் மற்றவரிடத்துல கேட்பதை விட யாராவது அன்பா பேசினா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு நம்ம வருத்தப்படுறோமே, அதை விட கொடுமையான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லைங்கிறத அந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்கிட்ட என் வாழ்க்கை ரொம்பவும் கடினமான ஒரு வாழ்க்கை. ஏன் இந்த பிரச்சனை? எல்லாரும் சந்தோஷமா வாழும் போது ஏன் இப்படி நம்ம மட்டும் வித்தியாசமா பிறந்திருக்கிறதுனால தானே எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆனாக பிறந்து பெண்ணினுடைய குணங்களுக்கு குணாதிசயம் இருக்கு, எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? ஏன் காரணமே இல்லாத ஒரு வேண்டாம் என்ற நிராகரிப்புக்குள்ள தள்ளப்படுகிற ஒரு குழந்தையினுடைய குமரலையும் அழுகுரலையும் யாருமே கேட்க முடியாதா? சமூகத்துல இருக்கிற உறவுகள் கேட்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க. தனித்து கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னுடைய பாட்டி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் கழிச்சு என்னுடைய தாய் மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. எங்க அத்தை கிட்ட எவ்வளவோ கேட்கிறேன், தனியா நிக்கிறேன், யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறேன், சின்ன பிள்ளை தானே, நான் உங்க கூடவே உங்க வீட்டுக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு. எங்க அத்தை சொல்லுது, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைப்பேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க.